பொது நூலக இயக்குனர் மற்றும் முதன்மை நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்களின் சிறிய மேற்பார்வையில் நடைபெற்று வரும் நிகழ்வுகளின் வரிசையில் இன்று நடைபெறவிருக்கின்ற யோகா உடலும் உள்ளமும் ஒளிரும் பாதை என்ற நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்துள்ள திருமிகு ராமசுந்தரி செல்வராஜ் மேடம் அவர்களை வருக என்ற அன்போடு வரவேற்கிறோம். மேலும் இந்த நிகழ்விற்கு தலைமையேற்றுள்ள நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்களையும் உதவி நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்களையும் வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். மேலும் இந்த நிகழ்விற்கு வருகை புரிந்துள்ள குழந்தைகள் மற்றும் பெற்றோர்கள் அனைவரையும் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் சார்பாக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். தொடர்ந்து நம் சிறப்பு விருந்தினர் அவர்களை நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்கள் சிறப்பு செய்திடுவார். நம் சிறப்பு விருந்தினர் அவரை பற்றி ஒரு சிறிய அறிமுக உரை. திருமிகு ராமசுந்தரி செல்வராஜ் மேடம் அவர்கள் இளங்கலையில் பொருளியல் பட்டம் பெற்றவர். மேலும் யோகா கலையின் மீது கொண்ட ஆழ்ந்த ஆர்வத்தால் யோகா சிகிச்சை டிப்ளமோ படிப்பை முடித்து கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக முழுநேர யோகா பயிற்றுவிப்பாளராக அனைத்து வயதினருக்கும் யோகாவை பயிற்றுவித்து வருகிறார். இவரது யோகா பயிற்சிகளில் அடிப்படை உடற்பயிற்சிகள், சூரிய நமஸ்காரம், பல்வேறு யோகாசனங்கள், மூச்சு பயிற்சிகள், பிராணாயாமம், முத்திரைகள், பந்தங்கள் மற்றும் தியானம் போன்ற பயிற்சிகளை பயிற்றுவித்து வருகின்றார். மேலும் யோகாவின் மூலம் ஆரோக்கியமான, நிம்மதியான மற்றும் வளமான வாழ்க்கையை உருவாக்க முடியும் என்ற நம்பிக்கையுடன் தொடர்ந்து சேவை செய்து வரும் இவரது பணிகள் மென்மேலும் சிறப்புற எங்களது கலைஞர் நூற்றாண்டு நூலகம் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். நன்றி மேடம். தற்பொழுது நம் சிறப்பு விருந்தினர் அவர்கள் நிகழ்வினை தொடங்குவார். மேட்டு எடுத்துகிட்டு வராத குழந்தைங்க ஒன்றும் ஃபீல் பண்ண வேணாம். ஏன்னா நேற்று கொஞ்சம் வாக்கும் போட்டு க்ளீன் பண்ணியிருக்கோம். இதுலேயே நீங்கள் பண்ணலாம் இந்த மேட்லேயே. ஓகேவா? இன்றைக்கி என்ன டேன்னு தெரியுமா? மேம் சொல்லுவாங்க. உடலிற்கு ஒரு நல்ல மருந்து ஆசனம், உள்ளத்திற்கு ஒரு நல்ல மருந்து தியானம். O God bless us and all in the world with peace, happiness, purity in mind, health and wealth. யோக தந்தை ஸ்ரீ பதஞ்சலி மகரிஷி அவர்களுக்கும் எனது குருநாதர் சத்குரு ஷீரோ பிக்ஷு அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குட் மார்னிங் டு ஆல். இன்னைக்கு இன்டர்நேஷ்னல் யோகா டே. ஸோ அதனால் நம்ம இங்கே ஜாயின் பண்ணியிருக்கோம் யோகா செய்கிறதுக்காக. யோகா அப்படின்றது நம்மளுடைய உடலும் உள்ளமும் இணையக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. ஓகேங்களா? ஸோ நம்ம உடலுக்கு நம்ம தரக்கூடிய ஒரு நல்ல மருந்து மாதிரி அதை தான் நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன். ஸோ உடலுக்கு ஒரு நல்ல மருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம செய்யக்கூடிய ஆசனாஸ். நம்மளுடைய மைண்ட் இருக்கு இல்லையா, அது நல்ல பாசிட்டிவ் திங்கிங் கூட இருக்கணும்ல. ஸோ அந்த பாசிட்டிவ் திங்கிங்கை க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம மெடிடேஷன்ஸ் நம்ம செய்வோம். ஓகேங்களா? ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எல்லாருமே எந்திரிச்சுக்கோங்க. பேரண்ட்ஸ் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் உட்காந்தே நீங்கள் செஞ்சுக்கலாம். நான் செய்கிறத சார் உட்காந்து செய்வாங்க. ஸோ உங்களுக்கு விசிபிளாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கால் ரெண்டையும் விரித்து வச்சுக்கோங்க. 1 ஃபீட்டுக்கு விரிச்சுக்கோங்க. கையை முன்னாடி கொண்டு வந்துடுங்க. நான் வந்துடுறியா? ஸோ இடிச்சுக்காமல் பார்த்துக்கோங்க. காலை விரிச்சுக்கோங்க. 180 டிகிரிக்கு உங்களுடைய ரைட் சைடில் 180 டிகிரிக்கு டர்ன் பண்ணுங்கள். உங்களுடைய ஐஸ் உங்களுடைய அந்த டர்ன் பண்ணியிருக்கக்கூடிய கையை பார்க்கணும். ஸோ இது உங்களுடைய பாடிக்கான ஸ்ட்ரெச்சிங் ப்ளஸ் உங்களுடைய கண் அந்த விஷன் கிளியராக இருக்கிறதுக்காக நீங்கள் செய்யக்கூடிய எக்ஸசைஸ். ஓகே, ரிலாக்ஸ். நெக்ஸ்ட்டு அப்படியே உங்களுடைய லெஃப்ட் சைடு எந்த அளவுக்கு உங்களாலே டர்ன் பண்ணி பார்க்க முடியுமோ அந்த அளவுக்கு பாருங்க. ஓகே, ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய லெஃப்ட் ஹேண்டை உங்களுடைய முட்டியில் இப்படி பிடிச்சிக்கோங்க. மெதுவாக டர்ன் பண்ணி ரிலாக்ஸ். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ரைட் சைட் மெதுவாக டர்ன் பண்ணுங்கள். உங்களுடைய கண்கள் உங்களுடைய கால் விரலை பார்க்கணும். ரிலாக்ஸ். இப்போ அப்படியே
ஆப்போசிட் சைடில் காலை தொட போகிறோம். உங்களுடைய லெஃப்ட் சைட் உங்களுடைய ரைட் லெக்கை டச் பண்ண போது உங்களுடைய ரைட் ஹேண்ட் மேலே இருக்கணும். ரிலாக்ஸ். நெக்ஸ்ட்டு ஆப்போசிட் சைட். ரிலாக்ஸ். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுடைய 2 கையுமே தலைக்கு மேலே கொண்டு போங்க. மெதுவாக கீழே பெண்ட் பண்ணுங்க. இப்போ அப்படியே பின்னாடி பெண்ட் பண்ணுங்க. ரிலாக்ஸ். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கையை இப்படி முன்னாடி கும்பிட்டுக்கிறீங்க. மெதுவாக அப்படியே எடுத்துகிட்டு போய் ரொட்டேட் பண்ணி பேக் சைடில் பின்னாடியும் அதே மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, ரிலாக்ஸ். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. கால் 2யும் சேர்த்துக்கோங்க. இப்போது இது ஆக்சுவலி வீட்டில் பெரியவங்களும் செய்யலாம். நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும் போது நமக்கு கால் பெயின் எல்லாமே வரும், உட்காந்தே இருப்போம். ஸோ அப்போ நமக்கு வந்து லேப்டாப்பில் உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும் போது பேக் பெயின் எல்லாமே நமக்கு வரும். ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் வந்து காலை இந்த மாதிரி வச்சுட்டு மெதுவாக இப்படி வீட்டில் சமைச்சிக்கிட்டு இருக்கும் போது கூட நமக்கு வந்து ஒரு லெக் பெயின் இருக்கும், நின்றுட்டே இருக்கும் போது ஒரு பெயின் இருக்கும். ஸோ அப்போ வந்து உங்களோட விரலால் நில்லுங்க. அப்படியே பேக் சைட், ஃப்ரண்ட், பேக், ஃப்ரண்ட், பேக். இதை ஒரு 5 டைம்ஸ் செஞ்சுட்டு ஜஸ்ட்டு நீங்கள் உங்கள் ஒர்க்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அந்த கால் ஆங்கிள்ஸ்க்கு ஒரு ரெஸ்ட் கொடுத்த மாதிரி இருக்கும். அந்த டோஸ் எல்லாம் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ போன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அதனால் அப்பப்போ இந்த சின்ன சின்ன எக்ஸசைஸை பேரண்ட்ஸ் நீங்களுமே செஞ்சுக்கோங்க. நீங்கள் அப்படியே உட்கார்ந்த மாதிரியே நீங்கள் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கே செய்யும் போதே ஒரு வித்தியாசம் கிடைக்கும், ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ரிலாக்ஸ். நெக்ஸ்ட்டு உங்களுடைய கையை அப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க மெதுவாக. ஸோ இதை நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு சிஸ்டத்தில் உட்காந்து ஒர்க் பண்ணும்போது பேக் பெயின் ஹெவியாக இருக்கும். அப்போது இதை பண்ணும்போது உங்களுடைய கழுத்து வலி, ஷோல்டர் பெயின், பேக் பெயின் எல்லாமே கம்ப்ளீட்டாக சரியாகும். ஸோ இதையும் செய்யுங்க. ரிலாக்ஸ். இது ஏன் குழந்தைங்க செய்யணும் அப்படின்னா, நம்ம ஹெவியான பேக் தூக்கிட்டு ஸ்கூலுக்கு போகிறோமா, ஸ்டெப்ஸ் நிறையா ஏறுறோமா, ஸோ உங்களுக்கும் கழுத்து வலி இருக்குது, ஷோல்டர் பெயின் இருக்குது, பேக் பெயின் இருக்குது. இப்போல்லாம் குழந்தைங்க என்ன பண்ணுறீங்கன்னா ரொம்ப கூன் போடுறீங்க. இங்கே இருக்கிற குழந்தைங்க மொபைல் பார்க்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா நீங்களாம் லைப்ரரி வர குழந்தைங்களா இருக்கிறீங்க. ஸோ மற்ற குழந்தைங்க வந்து மொபைல் பார்ப்பாங்க. ஸோ எப்படி பார்ப்பாங்கன்னா இப்படி குனிஞ்சே பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு நெக் பெயின் வரதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப நம்மளுடைய ஸ்பைனுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, அப்படியே உட்காந்துக்கோங்க. உட்காந்து செய்ய போகிறோம். ஸோ பேரண்ட்ஸ் உங்களுக்கும் விருப்பம் இருந்தால் நம்ம செஞ்சுக்கலாம். கைகளை உங்கள் ஷோல்டரில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் நவுந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸ் கிடைக்கும். மெதுவாக ரொட்டேட் பண்ணுங்கள். இப்போ அப்படியே ஆன்டி கிளாக் வைஸ் ரிலாக்ஸ். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய கையை இப்படி ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுடைய பின் கழுத்தை, அதாவது முடிக்கு உள்ளே வச்சுக்கோங்க. முடி இருந்ததுன்னா அதுக்குள்ளே வச்சுட்டு கழுத்தை நல்லா டச் பண்ணிக்கோங்க. கழுத்தை டச் பண்ணணும். ஸோ மெதுவாக எந்த அளவுக்கு இப்படி கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு செய்யுங்க. வெரி குட். ரிலாக்ஸ். இப்போ அப்படியே திரும்பி இதை உட்கார்ந்த நிலையில் செய்யும் போது நம்மளுடைய ஸ்பைன் இன்னும் நல்லா பேக் போன் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். ஸோ இப்படி ஒரு தடவை செய்யுங்க. ரிலாக்ஸ்மா. ரிலாக்ஸ். நெக்ஸ்ட்டு கைகளை நீட்டிக்கோங்க. மெதுவாக கீழே மேலே. இது எல்லாமே குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் தான். ஓகே, இப்போ கட்டை விரலை உள்ளே வைங்க, 4 விரலை மேலே வைங்க, ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே மாற்றி 4 விரல் உள்ள, கட்டை விரல் வெளியில், இதை மாற்றி மாற்றி செய்ய போகிறோம். ஓகே, ஸோ இதை செய்யும் போது குழந்தைங்களோட ஹேண்ட் ரைட்டிங் நல்லா நீட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கு ஒரு எக்ஸசைஸ் கொடுக்குறோம் இல்லையா ஃபிங்கர்ஸ்க்கு. ஸோ நம்மளோட ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இம்ப்ரூவ் ஆகும், ஃபாஸ்ட்டாக எழுத முடியும். எழுதும் போது நமக்கு கை வலி நிறையா இருக்குது, என்னால் எழுத முடியல அப்படின்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ இந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே வராது. ஓகேவா? அப்பப்போ இதை செஞ்சுக்கோங்க. ஓகேவா?
ஓகே. நெக்ஸ்ட்டு உங்களுடைய மணிக்கட்டை மட்டும் அப்படியே ரொட்டேட் பண்ணுங்கள். ஆன்டி கிளாக் வைஸ் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. இது எந்த அளவுக்கு உங்களால் செய்ய முடியுமோ அந்தளவுக்கு செய்யுங்க. நீங்கள் பெரியவங்க இப்படி மட்டும் செஞ்சுக்கோங்க, ஏன்னா ஸ்பேஸ் இல்லை. குழந்தைங்க இதை நல்லா ஓப்பன் பண்ணுங்கள். ஓகே, ரிலாக்ஸ். இப்போது கை அப்படி வச்சுக்கோங்க, மேலே கொண்டு போங்க. வெரி குட். ஸோ கிளாப் பண்ண பண்ண நமக்கு ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லது. ஓகே, ரிலாக்ஸ். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கால் நீட்டிக்கோங்க. ஓகே, கால் நீட்டிட்டு உங்களுடைய பேக் போன் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க. கையை இப்படி கால் பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஓகே, காலை நல்லா எந்த அளவுக்கு முன்னாடி உங்களால் ஸ்ட்ரெச் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணுங்கள். 2 காலும் சேர்ந்து இருக்கட்டும். கால் 2யும் சேர்த்து வச்சுக்கோங்க. ஓகே, ரிலாக்ஸ். இப்போ அப்படியே பேக் சைட், பேக், ஃப்ரண்ட், பேக், ஃப்ரண்ட், பேக், ஃப்ரண்ட், பேக். இல்லை தங்கம், கை வந்து இங்கேயே வச்சுக்கோங்க நீங்கள். ஓகேங்களா? ஓகே. அது வந்து அங்கிள் வந்து செய்கிறது வந்து அம்மா அப்பாவுக்கு. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு நீங்கள் கை இப்படி வச்சுக்கோங்கம்மா. நெக்ஸ்ட்டு உங்களுடைய காலை ரைட், லெஃப்ட் அப்படி டேர்ன் பண்ணும்போது உங்களுடைய கால் மொத்தத்தையும் டேர்ன் பண்ணாதீங்க. ஜஸ்ட்டு உங்களுடைய காலோட அந்த ஃபீட்டை மட்டும் இப்படி இப்படி டேர்ன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ரைட், left, right, left, right, left. ஓகே, ரிலாக்ஸ். இப்போ அப்படியே உங்கள் காலை ரொட்டேட் பண்ணுங்கள். அண்ணா எப்படி பண்ணுறான்னு பாருங்கள். மெதுவாக ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஓகே, ரிலாக்ஸ். ஆன்டி கிளாக் வைஸ். ஓகே, இப்போ காலை லைட்டாக 1 ஃபீட்டுக்கு விரிச்சுக்கோங்க. இப்போ உங்களுடைய கட்டை விரல் மட்டும் சேரப்போகுது. இன்சைட், அவுட் சைட், இன்சைட், அவுட் சைட், இன்சைட், அவுட் சைட். ரிலாக்ஸ். ஓகே, இப்போ உங்களுடைய ரைட் லெக்கை மட்டும் மடித்து அண்ணா செய்கிற மாதிரி செய்யுங்க. ரைட் லெக்கை மடித்து உங்களுடைய வயிற்றுக்கிட்ட அப்படியே கொண்டு வாங்க. ரைட் லெக்கை மடித்து இப்படி வயிற்றுக்கிட்ட கொண்டு வரீங்க. கொண்டு வரும்போது உங்களுடைய கைகளை இப்படி பிடிச்சிக்கோங்க. இப்படி பிடிச்சி நில்லுங்க. ஓகே, ரிலாக்ஸ். அடுத்த கால் மாற்றிக்கலாம். வெரி குட். ரிலாக்ஸ். இப்போது 2 காலையுமே பண்ணிக்கோங்க. ஓகே, எந்த அளவுக்கு முடியுமோ உங்களோட கைகளை இப்படி பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ரிலாக்ஸ். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுடைய ரைட் லெக்கை அப்படியே ரைஸ் பண்ணுறீங்க. கரெக்டாக இங்கே உங்களுடைய முட்டிக்கிட்ட கையை வச்சுட்டு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ரைஸ் பண்ணுறீங்க. பேக் போன் ஸ்ட்ரெயிட்டாகவே இருக்கணும். ஸோ எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு செஞ்சால் போதும். ஸோ நம்மளால் ஈஸியாக சேர்லையுமே உட்காந்து இதெல்லாம் செய்ய முடியும். ரிலாக்ஸ். நெக்ஸ்ட்டு அடுத்த கால் மாற்றிக்கோங்க. ரிலாக்ஸ். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது குழந்தைங்க மட்டும் பண்ணிக்கோங்க. கையை நல்லா கீழே ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய கால் இப்படியே இருக்கட்டும். மெதுவாக உங்களுடைய ஹிப்பை மட்டும் ரைஸ் பண்ணுங்கள். வெரி குட். ரிலாக்ஸ். திரும்பி ஒரு தடவை செஞ்சுக்கலாமா? செய்யுங்க. வெரி குட். ரிலாக்ஸ். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே இப்படி உங்களுடைய முட்டி இப்படி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி இப்படி போட்டுட்டு மெதுவாக ரைட் லெக்கை இப்படி ரைஸ் பண்ணுங்க. ஓகே,
யாரையும் இடிச்சுக்காம பத்திரமா பார்த்து பண்ணுங்க. வெரி குட். ரிலாக்ஸ். அடுத்த கால். ஓகே, பார்த்து ரிலாக்ஸ். ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, உட்காந்துக்கோங்க. இப்போ சின்னதாக ஒரு மெடிடேஷன் போய்க்கலாம். ஓகேங்களா? இது வந்து சக்ரா மெடிடேஷன். வெரி குட், சூப்பர். ஸோ உங்களுடைய ரைட் லெக்கை மடித்து உங்களுடைய லெஃப்ட் தொடையில் வச்சுக்கோங்க. ஒரு கால் மட்டும் போதும். ஸோ அர்த்த பத்மாசனா போட்டுக்க போகிறோம். எல்லாருக்கும் ஈஸியாக வராது, நம்ம ஸ்கூல்லலாம் செய்கிறதுனால நமக்கு ஈஸியாக அழகாக வருது. ஸோ குழந்தைங்க எந்த அளவுக்கு முடியுமோ அதை செஞ்சுக்கலாம். கால் பெயின் வந்தது அப்படின்னா காலை மாற்றிக்கோங்க. ஸோ லெஃப்ட் சைட் அந்த ரைட் தொடையில் வச்சுக்கோங்க. முடியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அர்த்த பத்மாசனா பண்ணிக்கலாம். இன்னொன்று காலை அடியில் வச்சுக்கோங்க. வெரி குட். ஓகே, டன். எல்லாருமே இப்போ மெடிடேஷன் பண்ண போகிறோம். பெரியவங்களும் பண்ணிக்கோங்க. கைகளை சின்முத்திரையை வச்சுக்கிறீங்க. சின்முத்திரை. பேக் போன் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க. க்ளோஸ் தி ஐஸ். பிரீத்திங்கை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. Oh God, repeat பண்ணுங்க. Oh God, bless us and all in the world with peace, happiness, purity in mind, health and wealth. Breathing a concentrate பண்ணுங்க. Breathe in, breathe out. Breathe in, breathe out. Breathe in, breathe out. மூச்சு எவ்வளோ அழகாக உள்ளே போகுது, மூச்சு எவ்வளோ அழகாக வெளியில் வருது, இதை மட்டுமே கவனிக்கிறோம். நார்மலாக ப்ரீத் பண்ணுங்கள். ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஷோல்டரை இழுத்தெல்லாம் விட வேணாம். நார்மலாக எப்போ எப்படி ப்ரீத் பண்ணுவோமோ அதே மாதிரி ப்ரீத் பண்ணுங்கள். மெதுவாக கண்களை மூடி உங்களுடைய ப்ரீத்திங்கை மட்டுமே கவனிச்சுக்கிட்டு இருக்கீங்க. கண்களை நல்லா மூடிக்கோங்க. இப்போது நம்ம ஒவ்வொரு சக்கரங்களையும் பார்க்க போகிறோம். நமக்குள்ள சக்கரங்கள் இயங்கிக்கிட்டு இருக்குது. அந்த சக்கரங்கள் கண்களை மூடிக்கோங்க. அந்த சக்கரங்களை நம்ம இப்போ ஒவ்வொன்றா கவனிச்சுக்கிட்டே வரப்போகிறோம். பிரீத்திங்கை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. இப்போ என்னுடைய மூச்சோட்டத்தை என்னுடைய பேக் போனோட லாஸ்ட் டிப் மூலாதார சக்கரத்தில் வச்சு கான்சன்ட்ரேட் பண்ணுறேன். கண்களை மூடிக்கோங்க. கண்களை மூடி நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளையும் நீங்கள் கவனிக்க போறீங்க. பேக் போனோட லாஸ்ட் டிப் மூலாதார சக்கரம். இங்கே சுரக்கக்கூடிய கோனாடு கிளான்ஸ் எனக்குள்ள கரெக்டாக சுரக்குது. இங்கே எனக்கு எந்த விதமான இன்ஃபெக்ஷனும் இல்லை. இங்கே இருக்கக்கூடிய உடல் உறுப்புகள் எல்லாமே நல்லா ஆரோக்கியமாக செயல்படுது. இப்போ இங்கிருந்து 4 இன்ச்சுக்கு மேலே சுவாதிஷ்டான சக்கரம். இந்த உடல்ல இருக்கக்கூடிய தேவையில்லாத வேஸ்டேஜ் எல்லாமே என்னுடைய கிட்னிக்கு வந்து ஃபில்ட்ரேட் ஆகி உடல் கழிவுகள் கரெக்டாக வெளியேறுது. என்னுடைய 2 கிட்னியுமே நல்லா ஆரோக்கியமாக செயல்படுது. கிட்னியில் எந்த விதமான யூரினரி இன்ஃபெக்ஷன், நீர்க்கடுப்பு, ஸ்டோன் மாதிரி எந்த பிரச்சனையுமே இல்லை. என்னுடைய 2 கிட்னியுமே நல்லா ஹெல்த்தியாக ஒர்க் பண்ணுது. இங்கே இருக்கக்கூடிய மற்ற உடல் உறுப்புகளுமே நல்லா ஆரோக்கியமாக செயல்படுது. பெண்கள் அவங்களோட யூட்ரஸ் கூட கவனிக்கலாம். இங்கே என்னோட யூட்ரஸ் நல்லா ஹெல்த்தியாக இருக்குது. இங்கே எனக்கு எந்த விதமான இன்ஃபெக்ஷனுமே இல்லை. பிசிஓடி கம்ப்ளைண்ட்ஸ் மாதிரி எந்த பிரச்சனையுமே இல்லாமல் என்னோட யூட்ரஸ் நல்லா ஆரோக்கியமாக செயல்பட்டு இருக்குது. இப்போ அப்படியே கொஞ்சம் மேலே
மணிப்பூரக சக்கரம் வயிற்று உட்பகுதி. இங்கே என்னுடைய ஸ்டொமக், லிவர், பேங்க்ரியாஸ், ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன் எல்லாமே நல்லா ஹெல்த்தியாக ஒர்க் பண்ணுது. நான் டெய்லி சாப்பிடக்கூடிய உணவுகள் எனக்கு இங்கே நல்லா டைஜஸ்ட் ஆகுது. என்னுடைய டைஜஷன் சிஸ்டம் எனக்குள்ள நல்லா ஹெல்த்தியாக ஒர்க் பண்ணுது. நான் இந்த உடலுக்கு நல்ல ஆரோக்கியமான உணவுகளை மட்டுமே கொடுக்குறேன். அம்மா சமைக்கக்கூடிய உணவுகளை மட்டுமே கொடுக்குறேன். எந்த பேக்கெட் ஃபுட்ஸோ இல்லை கூல்ட்ரிங்க்ஸோ நான் இந்த உடலுக்கு கொடுக்கறதில்ல. நான் நல்லா ஆரோக்கியமான உணவுகளை மட்டுமே கொடுக்கறதுனால நான் நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறேன். என்னுடைய டைஜஷன் சிஸ்டம் எனக்குள்ள நல்லா ஹெல்த்தியாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்குது. இப்போ அப்படியே கொஞ்சம் மேலே அநாகத சக்கரம். இங்கே என்னுடைய ஹார்ட், லங்ஸ் இது ரெண்டுமே நல்லா ஆரோக்கியமாக செயல்படுது. ஹார்ட்லேருந்து நல்ல ஆக்சிஜன் இருந்த பிளட் சர்க்குலேஷன் இந்த உடல் முழுவதும் கிடைக்குது. இங்கே என்னுடைய சுவாசத்தை நான் முழுவதும் சுவாசிச்சுட்டு இருக்கேன். என்னுடைய லங்ஸ் நல்லா ஹெல்த்தியாக ப்ரீத் பண்ணிக்கிட்டு இருக்குது. இப்போ அப்படியே கொஞ்சம் மேலே என்னுடைய கழுத்து பகுதி விசுப்தி சக்கரத்தை கவனிக்கிறேன். என்னுடைய கழுத்து எலும்புகளில் இருக்கக்கூடிய பெயின் எல்லாமே படிப்படியாக ரெடியூஸ் ஆகுது. என்னுடைய ஷோல்டரில் இருக்கக்கூடிய பெயின் படிப்படியாக ரெடியூஸ் ஆகுது. என்னுடைய த்ரோட்டில் எனக்கு எந்த விதமான இன்ஃபெக்ஷனும் இல்லை. என்னுடைய தொண்டை பகுதி நல்லா ஆரோக்கியமாக இயங்கிக்கிட்டு இருக்குது. இப்போ அப்படியே கொஞ்சம் மேலே நெற்றி பூர்வ மையம், ஆக்னை சக்கரம். இங்கே என்னுடைய மூச்சோட்டத்தை கவனம் செலுத்துறேன். இங்கே சுரக்கக்கூடிய பிட்ரூட்ரி பீனியல் கிளான்ஸ் எனக்குள்ள கரெக்டாக சுரக்குது. என்னுடைய பிரைன் நல்லா ஆக்டிவாக இருக்குது. என்னுடைய கான்சன்ட்ரேஷன் பவரும் என்னுடைய மெமரி பவரும் நல்லா இம்ப்ரூவ் ஆகுது. அன்னன்னைக்கு மேம் ஸ்கூலில் நடத்தக்கூடிய போர்ஷன்ஸை நான் அன்னன்னைக்கு படித்து எழுதி பார்க்குறேன். எதையுமே மக்கப் பண்ணாமல் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சுட்டே வரேன். ஒவ்வொரு சப்ஜெக்டையுமே நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டோடு படிக்கிறேன். என்னுடைய சப்ஜெக்ட் நாலேஜை நான் நல்லா டெவலப் பண்ணிக்கிறேன். என்னுடைய க்ரியேட்டிவிட்டியும் எனக்குள்ள நல்லா டெவலப் ஆகுது. எதையுமே நான் பயப்படாமல் நல்லா ஃபேஸ் பண்ணுறேன். என்னுடைய ஸ்கூலில் வைக்கக்கூடிய எக்ஸாம் ஆகட்டும், வெளியில் எழுதக்கூடிய எக்ஸாம் ஆகட்டும், எல்லாத்தையுமே நான் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படித்து எழுதுகிறேன். அதில் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறேன். என்னுடைய மார்க்ஸை பார்த்து என்னுடைய பேரண்ட்ஸ் அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. என்னை நினச்சி அவங்க எப்பயுமே ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு நான் ஒரு நல்ல குழந்தையாக வளர்ந்துக்கிட்டு இருக்கிறேன். என்னுடைய பேரண்ட்ஸ் என்ன சொன்னாலும் அது என்னுடைய நல்லதுக்கு தான் அப்படின்றத நான் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி லிவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். என்னுடைய ஒவ்வொரு எக்ஸாம்ஸ்க்குமே நான் நல்லா படித்து என்னுடைய எக்ஸாம்ஸில் நான் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறேன். அதன் மூலிமா என்னுடைய நாலேஜ் இன்னும் நல்லா டெவலப் ஆகிட்டே வருது. அடுத்தடுத்து என்னுடைய ஹையர் ஸ்டடீஸில் என்னால் ஈஸியாக ஃபோக்கஸ் பண்ண முடியுது. 10th 12th பப்ளிக் எக்ஸாம்லேயும் நான் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறேன். ஸோ மெரிட்லேயே எனக்கு நான் கேட்குற காலேஜ், கேட்குற டிபார்ட்மெண்ட் எனக்கு நல்லபடியாக கிடைக்குது. அந்தளவுக்கு நான் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கிறேன். இத்தனை வருஷ கனவு அந்த படிப்பு எனக்கு, அதை என்னால் ஈஸியாக படிக்க முடியுது. நான் நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறேன். என்னுடைய ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸே என்னுடைய பேரண்ட்ஸ் தான். எதுனாலும் நான் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அவங்களும் எனக்கான டயத்தை என் கூட ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ரொம்ப ஹாப்பியான லைஃப்பை நல்லா ஹெல்த்தியாக ரொம்ப சேஃபாக லிவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ அப்படியே கொஞ்சம் மேலே சகஸ்ரான சக்கரம், தலைக்கு மேலே வெட்ட வெளியில் 4 இன்ச்சில் இந்த சக்கரம் இந்த உடல் முழுவதும் நல்ல பிராண ஆற்றலையும் பிராண சக்தியும் கொடுக்குது. என்னுடைய எண்ண ஓட்டங்கள் எப்பயுமே பாசிட்டிவாக இருக்குது. நான் எல்லா விஷயத்தையுமே பாசிட்டிவாக பார்க்குறேன். எது நடக்குதோ அது நல்லதுக்காக மட்டுமே நடக்குதுன்னு எடுத்துக்கிறேன். என்னுடைய மனசை நான் ரொம்ப ரிலாக்ஸாக வச்சுருக்கிறேன்.
மனம் எந்த அளவுக்கு ஆரோக்கியமா இருக்குதோ அந்த அளவுக்கு இந்த உடலும் நல்லா ஆரோக்கியமா இருக்கும். ஸோ மைண்ட் லெவலில் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக போல்டாக ஃபீல் பண்ணுறேன். என்னுடைய வில் பவர் எனக்குள்ள அதிகரிக்குது. என்னுடைய செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் எனக்குள்ள நல்லா இம்ப்ரூவ் ஆகுது. என்னை சுற்றி நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே நான் பாசிட்டிவாக எடுத்துக்கிறேன். என்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் மேலேயுமே நான் பாசிட்டிவ் தாட்ஸை மட்டுமே வச்சுக்கிறேன். இது என்னுடைய மனசை ரொம்ப ஹாப்பியாக ஹெல்த்தியாக ரொம்ப ரிலாக்ஸாக வச்சுருக்கறனால இந்த உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆர்கன்ஸுமே நல்லா ஹெல்த்தியாக இருக்குது. இந்த உடலில் இருக்கக்கூடிய டோட்டல் நர்வஸ் சிஸ்டமுமே நல்லா ஆரோக்கியமாக செயல்படுது. என்னுடைய போன்ஸ், மசில்ஸ், ஜாயின்ட்ஸ் எல்லாமே நல்லா ஹெல்த்தியாக இருக்குது. என்னை படைச்ச கடவுளுக்கு எனக்குள்ள இருந்து அந்த சக்தியை என்னால் உணர முடியுது. இந்த பிரபஞ்சம் என்னை நல்லா ஆரோக்கியமா பார்த்துக்குது. நான் நல்லா ஆரோக்கியமா லிவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ அப்படியே கொஞ்சம் கீழே விசுப்தி சக்கரம், தொண்டையோட பகுதி, இங்கே சுரக்கக்கூடிய தைராய்டு, பாராதைராய்டு கிளான்ஸ் எனக்குள்ள கரெக்டா சுரக்குது. அப்படியே கொஞ்சம் கீழே அநாகத சக்கரம், இங்கே சுரக்கக்கூடிய தைமஸ் கிளாண்ட் என்னுடைய ஹார்ட்டையும் என்னுடைய லங்ஸையும் நல்லா ஹெல்த்தியாக பார்த்துக்குது. அப்படியே கொஞ்சம் கீழே மணிப்பூரக சக்கரம், இங்கே சுரக்கக்கூடிய பேங்க்ரியாஸ் என்னுடைய குளுக்கோஸ் லெவலை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுது. ஃப்யூச்சரில் எந்த விதமான சுகர் கம்ப்ளைண்ட்டும் இல்லாமல் நான் நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறேன். அப்படியே கொஞ்சம் கீழே சுவாதிஷ்டான சக்கரம், என்னுடைய 2 கிட்னிக்கும் மேலே இருக்கக்கூடிய அட்ரினல் கிளாண்ட் எனக்குள்ள கரெக்டாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்குது. லாஸ்டா மூலாதார சக்கரம், இங்கே சுரக்கக்கூடிய கோனாடு கிளான்ஸ் எனக்குள்ள கரெக்டாக சுரக்குது. இந்த ஒவ்வொரு சக்கரங்கள்லையும் ஒவ்வொரு தெய்வங்களும் இருந்து இந்த உடலையும் மனதையும் நல்லா ஆரோக்கியமாகவும் தூய்மையாகவும் வச்சிருக்கிறாங்க. நான் நல்லா ஹெல்த்தியாக ஸ்ட்ராங்காக பிரிஸ்காக ஆக்டிவாக இருக்கிறேன். எனக்குள்ள நல்ல ஞானமும் நல்ல சிந்தனையும் கிடைக்கிறதை என்னால் உணர முடியுது. இந்த உடல் முழுவதும் நல்ல பிராண ஆற்றலும் பிராண சக்தியும் கிடைக்கிறதை என்னால் உணர முடியுது. இந்த உடலும் மனமும் நல்ல ஆரோக்கியமாகவும் தூய்மையாகவும் இருக்குது. பிரீத்திங்கை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. கண்ணை திறக்காம மெதுவாக உங்களுடைய கைகளை மட்டும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. கையை ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கையை 2யும் நல்லா இப்போ தேய்ச்சி கொடுக்குறீங்க. அதில் ஒரு சூடு கிடைக்கும். அந்த சூடை உங்களுடைய மூடின கண்கள் மேலே வைக்கிறீங்க. என்னுடைய ஆக்னை சக்கரம் நெற்றி புருவ மையத்தில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த ஒளியோட்டம் எனக்குள்ள ஊடுருவி இருக்குது. இது எனக்குள்ள நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியும் பாசிட்டிவ் வைப்ரேஷனையும் கொடுக்குது. இன்னைக்கு டே எனக்கு ரொம்ப நல்ல நாளாக அமையுது. அதுக்கு நான் கடவுளுக்கு இப்போவே நன்றி சொல்லிக்கிறேன். ரிலாக்ஸ். வெரி குட். ரிலாக்ஸ். மெதுவாக கால்களை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. காலை 2யும் நீட்டிக்கோங்க. கை அப்படி வச்சுட்டு மெதுவாக காலுக்கு ஒரு சின்ன எக்ஸசைஸ் கொடுத்துக்கோங்க. காலை ரொட்டேட் பண்ணுங்க. ஆன்டி கிளாக் வைஸ். ரிலாக்ஸ். பிடிச்சிருந்ததா? வெரி குட். ஓகே, இப்போ எழுந்திரிச்சுக்கலாம். ஆசனாஸ் போய்க்க போகிறோம். நேராக நீட்டிக்கோங்க. அப்படியே மெதுவாக உட்காருங்க. உட்கட்டாசனம். பேக் போன் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கட்டும். வெரி குட். நிற்கலாமே. ஓகே, ரிலாக்ஸ். இப்போ மெதுவாக உங்களுடைய பின்னாடி இடுப்பில் எப்படி கை வச்சுக்கிறீங்க அதே பொசிஷனில் நின்றுக்கோங்க. நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நிற்கிறேன். ஸோ பேக் சைடில் இப்படி கை வச்சுக்கோங்க. மெதுவாக பின்னாடி பெண்ட் பண்ண போகிறோம். அண்ணா பண்ணுறாங்க பாருங்கள். மெதுவாக பண்ணுங்க. தலையை லைட்டாக அப்படி போட்டுக்கலாம். ஓகே, ரிலாக்ஸ்
ரிலாக்ஸ்மா. நெக்ஸ்ட்டு பாதகஸ்தாசனம். மெதுவாக கைகளை தலை தூக்கி கால் ரெண்டையும் சேர்த்தே வச்சுக்கோங்க. கட்டவல் ரெண்டும் சேர்ந்தே இருக்கணும். மெதுவாக கீழே பெண்ட் பண்ணி கால் கட்டவரில் எந்த அளவுக்கு தொட முடியுமோ அந்த அளவுக்கு தொட ட்ரை பண்ணுங்க. முட்டி பெண்ட் பண்ணாதீங்க. மெதுவாக கால் நல்லா கீழே பதிச்சுக்கலாம் தங்கம். ஓகே, ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். மெதுவாக இப்போ குப்புறப்படுத்திக்கலாம். எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு செய்யுங்க. குப்புறப்படுத்திக்கோங்க. கொஞ்சம் நவுந்து வந்துடுங்க. யாரும் யார் மேலேயும் இடிச்சுக்காம மெதுவாக குப்புறப்படுத்திக்கோங்க. இப்படி வாயா, இங்கே வந்துக்கோ. குப்புறப்படுத்திக்கோ. கொஞ்சம் கரெக்டாக பண்ணுறாங்களான்னு பாருங்க. குப்புறப்படுத்திக்கோப்பா. அண்ணா படுத்துருப்பான் படுறா. குப்புறப்படுத்திக்கோங்க. ஓகே, உங்களுடைய கைகளை உங்களுடைய செஸ்ட் பக்கத்தில் இப்படி கீழே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ணா வச்சுருக்காங்க பாருங்க. ஸோ மெதுவாக வயிறு வரைக்கும் தூக்க போகிறீங்க. புஜங்காசனம். நல்லா இந்த அளவுக்கு தூக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய கால் பாதத்தை சேர்த்து வைக்க ட்ரை பண்ணுங்க. இப்படி உங்களுடைய கால் பாதம் சேர்ந்து இருக்கணும். ஓகே, வெரி குட். கால் பாதத்தை இப்படி சேர்த்து வச்சுக்கோங்க. ஓகே, ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே படுத்துருங்க. ரிலாக்ஸ். இப்போ அப்படியே மெதுவாக டேர்ன் பண்ணி படுங்க. மெதுவாக டேர்ன் பண்ணுங்க. கைகளை தலைக்கு மேலே வச்சுக்கோங்க. கையை தலைக்கு மேலே வச்சுக்கோங்க. இப்போ அப்படியே எந்திரிச்சு கால் கட்டவரில் தொட போறீங்க. கையை ஓகே, அப்படியே எந்திரிங்க. எந்திரிச்சு கால் கட்டவரில் மெதுவாக தொடுங்க. ஓகே, வெரி குட். முட்டியை பெண்ட் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. முட்டியை பெண்ட் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு தொட்டால் போதும். ரிலாக்ஸ். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக படுத்துக்கோங்க. நீங்கள் டேர்ன் பண்ணி இப்படி படுத்துக்கோங்க. ஓகே, இப்போ உங்களுடைய காலை மடிச்சுக்க போகிறீங்க. இப்போது சர்வங்காசன் அர்த்த சக்கர ஆசனத்தோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் செஞ்சுக்கிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் செஞ்சுக்க போகிறோம். உங்களுடைய காலை மடித்து கையை நல்லா கீழே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கால் லைட்டாக விரிச்சுக்கோங்க. லைட்டாக இப்படி விரித்து வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ மெதுவாக உங்களுடைய ஹிப்பை மட்டும் ரைஸ் பண்ணுங்கள். கையை நல்லா தரையில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய இடுப்பை மட்டும் தூக்கிக்கோங்க. இடுப்பை மட்டும் தூக்குங்க. கையை நல்லா கீழே ப்ரெஸ் பண்ணும் போது உங்களால் ஈஸியாக பண்ண முடியும். ஓகே, ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் வெயிட் பண்ணிக்கோங்க. எந்திரிச்சு உட்காந்துக்கோங்க. மற்றவங்களாம் எனக்கு செஞ்சுக்கலாம். எல்லாரும் படுத்துக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டாக படுத்துக்கோங்க. தங்கம் நீங்கள் படுத்துக்கோயா. நீங்கள் ஏன் உட்காந்துக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டாக படுத்துக்கோங்க. கால் ரெண்டையும் ஸ்ட்ரெயிட்டாக நீட்டிக்கோங்க. சர்வங்காசனா பண்ணிக்க போகிறோம். கால் நீட்டிக்கோ தங்கம். கால் நீட்டிக்கோங்க. கால் ரெண்டுமே நீட்டிக்கோங்க. கையை நல்லா கீழே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுடைய ரெண்டு காலையுமே அப்படியே 90 டிகிரி தூக்க போகிறீங்க. ஜஸ்ட் 90 டிகிரிக்கு காலை தூக்குங்க. ரெண்டு காலையுமே சேர்த்து அட்டடயத்தில் இப்படி 90 டிகிரிக்கு தூக்குறீங்க. செய்ய முடியும். கையை கீழே வச்சுக்கோங்க. ஓகே, ஜஸ்ட் 90 டிகிரிக்கு தூக்கினா போதும். ஓகேவா? முட்டி ஸ்ட்ரைட்டாக இருக்கட்டும். சிரிக்கக்கூடாது. கையை கீழே வச்சிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக நிற்க முடியும். கையை கீழே வைங்க. ஓகே, ஓகேம்மா, ரிலாக்ஸ். பெயின் இருக்குது பார்த்தீங்களா? நமக்கு என்ன வயசாகுது? சின்ன வயசு தான். நம்ம ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா? அப்போ தான் நல்லா செய்ய வரும். பாடி ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஹெல்த்தியாக இருக்க முடியும். ஓகே, ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே மெதுவாக முன்னாடி பெண்ட் பண்ணுங்கள்.
நல்லா குனியலாம். உங்களுடைய நெத்தி முடிஞ்சா உங்களுடைய தரையை தொட ட்ரை பண்ணுங்க. கையை நல்லா நீட்டிக்கோயா தங்கம். நீட்டிட்டு படுங்க. தாளெல்லாம் போடக்கூடாது. ஓகே, ரிலாக்ஸ். அப்படியே எந்திரிக்கலாம். ஓகே, இப்போ அப்படியே குப்புறப்படுத்திக்கோங்க. கைகளை உங்களுடைய கால் பக்கத்தில் இப்படி வச்சுக்க போறீங்க. டர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. கை வந்து நல்லா கீழே படிஞ்சிருக்கணும். டர்ன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி டர்ன் பண்ணிக்கோங்க. நார்மலாக ப்ரீத் பண்ணுங்க. இப்போ உங்களுடைய ரைட் லெக்கை மட்டும் ரைஸ் பண்ணிக்க போறீங்க. மெதுவாக ரைட் லெக்கை ரைஸ் பண்ணுங்க. மெதுவாக முட்டி பெண்ட் பண்ணாமல் ரைஸ் பண்ணுங்க. முட்டி பெண்ட் பண்ணாமல் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ரைஸ் பண்ணிக்கோங்க. சிரிக்கக்கூடாது. ரிலாக்ஸ். நெக்ஸ்ட் லெஃப்ட். ரிலாக்ஸ். ரெண்டு காலும் மெதுவாக ரெண்டு காலையும் ரைஸ் பண்ணுங்க. முட்டி பெண்ட் பண்ணாமல் ரைஸ் பண்ணுங்க. எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ட்ரை பண்ணணும். ப்ளீஸ் சிரிக்காதீங்க. ஓகே, ரிலாக்ஸ். இப்போ கைகளை தலைக்கு மேலே கொண்டு போங்க. இப்போ கை கால் தலை எல்லாத்தையுமே தூக்க போகிறோம். இது ஒரு பேர்ட் போஸ் மாதிரி. பறவை எப்படி பறக்கும் அந்த மாதிரி பறக்க போறீங்க. உங்களுடைய வயிறு மட்டும்தான் கீழே இருக்க போது. எல்லாத்தையுமே தூக்குங்க. தூக்க ட்ரை பண்ணுங்க. ஓகே, ரிலாக்ஸ். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே டர்ன் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக எல்லாரும் என்ன பார்த்து படுத்துக்கோங்க. என்ன பார்த்து படுங்க. டர்ன் பண்ணி படுத்துக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டாக படுத்துக்கோங்க. கையை நல்லா கீழே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நௌகாசனா. இப்போ உங்களுடைய ரைட் லெக்கை 45 டிகிரிக்கு ரைஸ் பண்ணுறீங்க. 45 டிகிரி அப்படின்றது உங்களுடைய கண்கள் வந்து உங்களுடைய கால் விரலை பார்க்கணும். ஸோ அந்த அளவுக்கு ரைஸ் பண்ணால் போதும். கையை நல்லா கீழே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. முட்டியை பெண்ட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? கட்டவிரல் பாருங்கள். உங்களுடைய கண்கள் கால் கட்டவிரலில் மட்டுமே பார்க்கணும். முட்டியை பெண்ட் பண்ணாதீங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அடுத்த கால். ரிலாக்ஸ். அடுத்த கால் பண்ணும்போது கால் நீட்டிக்கோங்க. முட்டியை பெண்ட் பண்ணாதீங்க. ரிலாக்ஸ். நெக்ஸ்ட்டு இப்போ ரெண்டு காலும் பண்ண போகிறோம். பண்ணும்போது யாருக்கெல்லாம் தொப்பை இருக்கோ அவங்களுக்கெல்லாம் வயிறு நல்லா ஆடும். ஓகேங்களா? ஸோ இது வந்து வயிற்றில் இருக்கக்கூடிய ஃபேட்டை நல்லா கம்ப்ளீட்டாக சரி பண்ணும். வயிற்றில் இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் எல்லாத்தையுமே நல்லா ஹெல்த்தியாக, நீ ஒன்று ஆட சொல்லலை, ஓகேவா? ஸோ நல்லா ஹெல்த்தியாக என்ன பண்ணும் பார்த்துக்கோ. ஓகேங்களா? ரெண்டு காலையும் 45 டிகிரி தூக்குங்க. கையை நல்லா கீழே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களால் ஈஸியாக பண்ண முடியும். ஓகேங்களா? எந்த அளவுக்கு நீங்கள் கீழே ப்ரெஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு செய்ய முடியும். சூப்பர், வெரி குட் தங்கம். அம்மாவெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். ஓகே, நம்ம கரெக்டாக செய்கிறோம். கீழே லைட்டாக. ஓகே, இந்த பொசிஷனில் இருந்துக்கோங்க. எல்லாருமே வயிறு ஒரு லைட்டாக ஒரு ஷேக் கொடுக்கும். ஓகே, ரிலாக்ஸ். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேப்பா. நெக்ஸ்ட்டு தனுராசனா. குப்புறப்படுத்திக்கோங்க. ஸ்கர்ட் போட்டிருக்கோங்க. வெயிட் பண்ணுங்க. சுகாசனத்தில் உட்காந்துக்கோங்க. நீங்கள் ஏஞ்சிக்கோங்க. நீங்களாம் படுத்துக்கலாம். குப்புறப்படுத்திக்கோங்க. உங்களுடைய கால் ரெண்டையும் இந்த ஆங்கிள்ஸை அப்படியே பிடிச்சிக்க போகிறீங்க. குப்புறப்படுத்து உங்களுடைய கால் ஆங்கிள்ஸை பிடிச்சிக்கோங்க. சிரிக்கக்கூடாது தங்கம். மெதுவாக கால் ஆங்கிளை பிடிச்சிக்கோங்க.
வயிறு மட்டும் கீழே இருக்கட்டும். மெதுவாக தூக்க ட்ரை பண்ணுங்க. மெதுவாக தூக்க ட்ரை பண்ணுங்க. தூக்குங்க, உடம்ப தூக்குங்க. சிரிக்காமல் செஞ்சிங்கன்னா நர்வ்ஸ் எல்லாம் ஹெல்த்தியாக இருக்கும். சிரிக்கக்கூடாது. ஓகே, ரிலாக்ஸ். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே டேர்ன் பண்ணி படுங்க. நீங்கள் வேண்டாம், உட்காந்துருங்க, வெயிட் பண்ணுங்க. டேர்ன் பண்ணி படுத்துக்கோங்க. கால் ரெண்டையுமே ஸ்ட்ரெயிட்டாக நீட்டிக்கோங்க. பவன முத்தாசனம் பண்ணிக்க போகிறோம். ஸோ கைகளை நல்லா இப்படி பிடிச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்களுடைய ரைட் லெக்கை மடித்து இப்படி வயிற்றுக்கிட்ட கொண்டு வாங்க. மெதுவாக இதை நம்ம சேரில் கூட உட்காந்து செய்யலாம். ஸோ ஃபஸ்ட்டு ரைட் லெக், ரைட் மட்டும். அப்போது லெஃப்ட் லெக் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக நீட்டி இருக்கணும். ஓகேங்களா? வெரி குட். ரிலாக்ஸ். நெக்ஸ்ட்டு அடுத்த கால் மாற்றிக்கோங்க. லெஃப்ட்டு. ரைட் லெக்கை நீட்டி வச்சுக்கோ தங்கம். ஓகே, ரிலாக்ஸ். இப்போது ரெண்டு காலையுமே மடித்து வயிற்றுக்கிட்ட கொண்டு வந்துருங்க பார்ப்போம். ரெண்டு காலையுமே மடித்து வயிற்றுக்கிட்ட கொண்டு வந்துருங்க. வெரி குட். இப்போ ஒரு சின்ன ட்ரை. உங்களுடைய சின்ன அதே பொசிஷனில் வச்சுக்கோங்க. உங்களுடைய சின்ன அப்படியே முட்டியத்தோடு ட்ரை பண்ணுங்க. தலையை லைட்டாக தூக்கலாம். வெரி குட். உட்காந்தே கூட செய்யலாம். குட் கேர்ள். ஓகே, ரிலாக்ஸ். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. கால் நீட்டிக்கோங்க. ரிலாக்ஸ். ஓகேம்மா, இப்போ அப்படியே எந்திரிச்சுக்கலாம். சுகாசனத்தில் உட்காந்துக்கோங்க. சுகாசனத்தில் உட்காந்துக்கோங்க. இப்போ யோக முத்ரா பண்ணிக்க போகிறோம். கைகளை பின்னாடி கட்டிக்கிறீங்க. கையை பின்னாடி கட்டிக்கோங்க. நார்மலாக இப்படி பிடிச்சி கட்டிக்கோங்க. ஓகேங்களா? கட்டிட்டு இது வந்து எதுக்கு அப்படின்னா நம்மளுடைய நமக்கு ரெண்டு பிரைன் இருக்குது. ரைட் பிரைன், லெஃப்ட் பிரைன் இருக்குது. ஓகேவா? யாரெல்லாம் ரைட் ஹேண்டில் எழுதுகிறோமோ அவங்களுக்கு லெஃப்ட் பிரைன் வந்து ஒர்க் ஆகும் நல்லா. யாரெல்லாம் லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணி எழுதுகிறாங்களோ அவங்களுக்குலாம் ரைட் பிரைன் வந்து நல்லா ஒர்க் ஆகும். ஸோ நமக்கு ரெண்டு பிரைனுமே ஒர்க் ஆச்சு அப்படின்னா மெமரி பவர் வேறு லெவலில் இருக்கும். படிக்கிறது நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். ஈஸியாக நம்மளோட எக்ஸாம்ஸை ஃபோக்கஸ் பண்ணி எழுத முடியும். ஓகேவா? ஸோ வச்சுக்கோங்க. மூச்சை விட்டுக்கிட்டே மெதுவாக உங்களுடைய ரைட் சைட் மூச்சை விட்டுக்கிட்டே செய்யுங்க. எந்த அளவுக்கு தொட முடியுமோ அந்த அளவுக்கு தொடுங்க. ரைட் சைட் தாங்கோ. உங்களுடைய ரைட் சைட். மூச்சு அப்படியே ஹோல்ட் பண்ணியிருக்கீங்க. ரிலாக்ஸ். இப்போ அப்படியே மூச்சு எடுத்துக்கிட்டே எந்திரிங்க. வெரி குட். ரிலாக்ஸ். இப்போது நெக்ஸ்ட்டு லெஃப்ட். அதெல்லாம் அப்புறம் பண்ணலாம்டா, பண்ணு. ஓகே, ரிலாக்ஸ். இப்போது அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக பண்ண போகிறோம். அப்படியே மெதுவாக முன்னாடி பெண்ட் பண்ணுங்க. நார்மலாக உட்காந்துட்டாலே போதும். உட்காந்துக்கோங்க. வெரி குட். சரி செல்லும். சரி தங்கம், சரி. ஓகே, ரிலாக்ஸ். நிமிர்ந்துட்டு நார்மலாக ப்ரீத் பண்ணுங்க. நார்மல் ப்ரீத்திங். ஓகே, ரிலாக்ஸ். ஓகே, கையை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. காலை நீட்டிக்கோங்க. இப்போது வக்ராசனம் பண்ண போகிறோம். வக்ராசனத்தோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் மட்டும் செய்யலாமா? ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் உங்களுடைய ரைட் லெக்கை மடித்து லெஃப்டில் இந்த சைடில் இப்படி வச்சுக்கிறீங்க. ரைட் ஹேண்டை இப்படி பிடிச்சிக்கிறீங்க. உங்களுடைய லெஃப்ட் ஹேண்டை பின்னாடி இங்கே பின்னாடி இப்படி வச்சுட்டு மெதுவாக உங்களுடைய லெஃப்ட் சைட் டேர்ன் பண்ணி பாருங்கள். வெரி குட். இந்த கை பிடிச்சிட்டு வெரி குட். அப்படியே லெஃப்ட் சைட் டேர்ன் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு கண்களை பின்னாடி பார்க்க முடியுமோ அந்த அளவுக்கு பார்க்கணும். ஃபஸ்ட்டு ரைட் சைட் சொன்னேன் செல்லம். கால் மாற்றிக்கோயா. அப்போது இந்த கை என்ன பண்ணும்? இங்கே பிடிச்சிக்கணும். இந்த கை பின்னாடி இருந்து இப்போ லெஃப்ட் சைடில் பாம. ஓகே, ரிலாக்ஸ். மெதுவாக கையை அதே மாதிரி கொண்டு வந்து தான் ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ கால் மாற்றிக்கலாமா? கால் மாற்றி செய்யுங்க. காலை உள்ளுக்குள்ளே வைக்காமல் சைடில் இப்படி இதை டச் பண்ணி வச்சா போதும். ஓகே, ரிலாக்ஸ். இப்போது கை தூக்கிக்கோங்க. மெதுவாக உங்களுடைய ரைட் லெக்கை டச் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணலாம். நம்ம காதும் கையும் சேர்ந்து இருக்கணும். ஓகேங்களா?
ஸோ செய்ய 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 தான் இது வரும். அப்போ தான் பாடி ஹெல்த்தியாக ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஓகே, ரிலாக்ஸ். இப்போ 2 காலையுமே விரிச்சுக்கோங்க. இப்போது 2 காலையுமே டச் பண்ணுறீங்க. மெதுவாக டச் பண்ணுங்கள். நல்லா குனியலாம். நல்லா ட்ரை பண்ணலாம் தங்கம், செய்யுங்க. இப்போ அப்படியே தலையை மேலே பார்க்குறீங்க. கண்கள் எந்த அளவுக்கு மேலே பார்க்க முடியுமோ அந்த அளவுக்கு பாருங்க. தலையை மேலே பாருங்க. ஓகே, ரிலாக்ஸ். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ரிலாக்ஸ். ஓகேங்களா? இப்போ பட்டர்ஃப்ளை ஸ்கூலில் கேள்விப்பட்டிருப்பீங்க. கால் பாதத்தை சேர்த்து வச்சுக்கோங்க, இடிச்சுக்காம. இப்போ உங்களுடைய கால் முட்டி என்ன பண்ணுறீங்க? ஷேக் பண்ணுறீங்க. இது நம்மளுடைய அப்டமன் எல்லாத்தையுமே ரொம்ப ஹெல்த்தியாக வச்சுக்கும். ஓகேவா? லேடிஸ்க்கு யூட்ரஸ் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். கையை பிடிச்சிக்கலாமே. சப்போர்ட் கொடுக்கணும். ஸோ பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கா? நல்லா இருக்குதா? சூப்பர். ஓகே, ரிலாக்ஸ். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மெதுவாக எழுந்திரிச்சிக்கலாமா? விருக்ஷாசனா பண்ணிக்க போகிறோம். ஓகே, நல்லா நின்றுக்கோங்க. ஓகே தங்கம், போதும். ஓகே, நின்றுக்கோங்க. இப்போது உங்களுடைய ரைட் லெக்கை லெஃப்ட் தொடையில் வைக்கிறீங்க. மெதுவாக கையெடுத்து இப்படி கும்பிட்டுக்கோங்க. பேலன்ஸ் பண்ணுறீங்க. பேலன்ஸ் பண்ண 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 தான் என்னாகும்? நம்மளுடைய மெமரி பவர் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். கான்சன்ட்ரேஷன் பவர் இம்ப்ரூவ் ஆகும். படிக்கும் போது அங்கே வேடிக்கை பார்க்குறது, இங்கே வேடிக்கை பார்க்குறது, இதெல்லாம் இருக்கும் இல்லையா? இதை செய்யும் போது கான்சன்ட்ரேஷனோட படிப்பீங்க. ஓகேவா? ஒரே இதை ஃபோக்கஸ் பண்ண முடியும் நம்மளால். ட்ரை பண்ணலாம். ஓகே, வெரி குட். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கால் மாற்றிக்கோங்க. லெஃப்ட்டு, உங்களுடைய லெஃப்ட் லெக் கரெக்டாக இப்படி வைக்கிறீங்க. மெதுவாக இப்படி செய்கிறீங்க. ஓகேங்களா? டான்ஸ் ஃபஸ்ட்டு ஆட தான் செய்வோம், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துடும். ஓகேவா? சூப்பர்டா செல்லம். வெரி குட். மெதுவா மெதுவா மெதுவா. ஓகே, வெரி குட். ரிலாக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு தட ஆசனா. இது வந்து நம்ம நல்லா ஹைட்டாக வளரலாம். அப்பா தாத்தாலாம் நல்லா ஹைட்டாக இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க ஹைட்டுக்கு வளரலாம் அப்படின்னா என்ன பண்ணலாம்? கால் ரெண்டையும் சேர்த்து வச்சுக்கோங்க. உங்களுடைய கால் விரலில் மட்டும் நிற்கணும். எப்போ நம்ம டான்ஸ் ஆடாமல் பர்ஃபெக்டாக நிற்கிறோமோ அதுதான் கரெக்ட் பொசிஷன். கால் ரெண்டையும் சேர்த்து வச்சுக்கோ. யா தங்கம். கால் விரலில் மட்டும் நில்லுங்க. தூக்குங்க. எப்போ விரல் மட்டும் கீழே இருக்கட்டும். தூக்கு. கால் பின்னங்கால தூக்கு. வெரி குட். சூப்பர். சூப்பர்டா சூப்பர்டா. வெரி குட். ஓகே, ரிலாக்ஸ். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சாந்தி ஆசனா எல்லாருமே ரொம்ப பிடிச்ச ஆசனா இல்லை? ஸ்ட்ரெயிட்டாக படுத்துக்கோங்க. ஆனால் இருக்கிறதுலே கஷ்டமான ஆசனா சாந்தி ஆசனா தான். ஏன்னு சொல்கிறேன், பார்க்கலாம். ஸ்ட்ரெயிட்டாக படுத்துக்கோங்க எல்லாரும். இவ்வளோ செஞ்சதில் ஆசனாஸ் எதுவுமே கஷ்டம் இல்லை. இருக்கிறதுலே கஷ்டமான ஆசனா, கிங்கான ஆசனா எதுன்னா நம்மளுடைய சாந்தி ஆசனா. காலை விரிச்சுக்கிறீங்க. காலை விரித்து வச்சுக்கோங்க. கையை இங்கே கால் பக்கத்தில் இப்படி வச்சுக்கோங்க. உங்களோட உள்ளங்கை மேலே பார்த்து இருக்கணும். ஓகே, தலையை லெஃப்ட் சைட் போட்டுக்கோங்க. கண்களை முடிக்கோங்க. தயவு செஞ்சு கண்ணாடி மட்டும் இப்போ ரிமூவ் பண்ணிக்கலாம் செல்லம். அப்படியே பக்கத்துலேயே வச்சுருங்க. வெரி குட். கை அவ்வளோ தூரம் விரிக்க வேணாம். கால் பக்கத்தில். ஓகே, கீழே தரையில் வச்சுக்கோங்க. காலை லைட்டாக விரிச்சா போதும். கை இங்கே இருக்கணும். ஓகே, உங்களுடைய லெஃப்ட் சைடில் தலையை போட்டுக்கோங்க. க்ளோஸ் யுவர் ஐஸ். க்ளோஸ் யுவர் ஐஸ். கண்ணை திறக்கக்கூடாது. உங்களுடைய நினைப்பு எங்கேயுமே போகக்கூடாது. உங்களுடைய மூச்சு ஓட்டத்தை மட்டும்தான் கவனிக்கணும். கீழே தரையில் வச்சுக்கோங்க கையை. க்ளோஸ் யுவர் ஐஸ். தலையை லெஃப்ட் சைட் போட்டுக்கோங்க. நம்மளுடைய ஹார்ட் லெஃப்ட் சைடில் இருக்கிறதுனால நம்மளுடைய தலையை லெஃப்ட் சைடில் போட்டு மெதுவாக நம்மளுடைய மூச்சோட்டத்தை கவனம் செலுத்துகிறோம். வேறு எதையுமே கவனிக்கக்கூடாது. காலை விரித்து வச்சுக்கோங்க.
க்ளோஸ் யூ ஐஸ். தலையை மெதுவாக லெஃப்ட் சைடில் போட்டுக்கோங்க. க்ளோஸ் யூ ஐஸ். இப்போ உங்களுடைய மூச்சு ஓட்டத்தை மட்டுமே கவனம் செலுத்திக்கிட்டு இருக்கோம். மூச்சு எப்படி உள்ளே போகுது, மூச்சு எப்படி வெளியில் வருது, இதை மட்டுமே கவனிக்கிறோம். இப்போ நான் சொல்லக்கூடியதை அப்படியே கவனிச்சிட்டே வாங்க. என்னுடைய பாதத்தில் எனக்கு எந்த விதமான பெயினுமே இல்லை. பேரண்ட்ஸ் நீங்களுமே கண்ணை மூடிக்கோங்க. அப்படியே ஒவ்வொரு உறுப்பாக கவனிக்க போகிறோம். என்னுடைய பாதத்தில் எனக்கு எந்த விதமான பெயினும் இல்லை, ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுறேன். என்னுடைய முட்டியில் எந்த விதமான பெயினும் இல்லை, ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுறேன். கண்களை மூடியே செய்யுங்க. க்ளோஸ் யூர் ஐஸ். என்னுடைய இடுப்பு பகுதியில் எனக்கு எந்த விதமான பெயினும் இல்லை, ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுறேன். கை காலில் எந்த விதமான அசைவுமே இருக்கக்கூடாது. நான் சொன்னேன் இல்லையா, இருக்கிறதுலே டஃபஸ்ட்டு ஆசனா இது தான். என்னுடைய வயிற்று பகுதி ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது. கைகள், ஷோல்டர் எல்லாமே நல்லா ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுறேன். கழுத்து, தலைப்பகுதி எல்லாமே நல்லா ரிலாக்ஸாக இருக்குது. தலையிலேருந்து கால் வரைக்கும் டோட்டல் பாடியுமே ரொம்ப ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுறேன். இந்த உடலில் இருக்கக்கூடிய பெயின் எல்லாமே அப்படியே பூமிக்கு இறங்கிருச்சு. இந்த உடல் நல்லா ஆரோக்கியமாக இருக்குது. ரொம்ப லைட் வெயிட்டாக ஃபீல் பண்ணுறேன். கை காலில் எந்த விதமான அசைவுமே இல்லை, ரொம்ப ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுறேன். மூச்சு எவ்வளோ அழகாக உள்ளே போகுது, மூச்சு எவ்வளோ அழகாக வெளியில் வருது, இதை மட்டுமே கவனிக்கிறேன். என்னுடைய ப்ரீத்திங்கை மட்டுமே கவனிச்சிட்ருக்கேன். உடலில் எந்த விதமான அசைவுமே இல்லை. கண்களை மூடி
மூச்சு எப்படி உள்ள போகுது, மூச்சு எப்படி வெளியில வருது, இதை மட்டுமே கவனிங்க. ரிலாக்ஸ், ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பிராணமுத்திரை. உங்களுடைய ரிங் ஃபிங்கர், பேபி ஃபிங்கர், வெரி குட். இதை மட்டும் உங்களுடைய தம் ஃபிங்கர் டிப்ல டச் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான முத்திரை. ஓகேங்களா? ரிங்கும் ஓகே, ரிங் ஃபிங்கர், பேபி ஃபிங்கர். ஓகேங்களா? சூப்பர், கரெக்ட். மடி மேல வச்சுக்கோங்க. என்னுடைய கண் நரம்புகள் எனக்குள்ள நல்லா ஆரோக்கியமா வேலை செய்து கையை மடி மேல வச்சுக்கோங்க. ரிங்கும் பேபி ஃபிங்கரும் மற்ற 2 விரல் இப்படி ஸ்ட்ரைட்டா இருக்கணும். ஓகேவாயா? சூப்பர். ஓகே, நம்ம எப்பயுமே என்ன பண்ணணும், டிப்பை தான் ஜாயின் பண்ணிக்கணும். அதை மட்டும்தான் நம்ம செய்ய மாட்டேங்கிறோம். இந்த 2 விரல். ஓகே ஓகே, க்ளோஸ் யூ ஐஸ். ஃபோக்கஸ் பண்ணுங்க, உங்களோட பிரீத்திங்கை ஃபோக்கஸ் பண்ணுங்க. என்னுடைய கண் நரம்புகள் எனக்குள்ள நல்லா ஆரோக்கியமா வேலை செஞ்சுட்டு இருக்குது. என்னுடைய கண் பார்வை நல்லா தெளிவா இருக்குது. கண்கள்ல எனக்கு எந்த விதமான இன்ஃபெக்ஷனும் இல்லை. க்ளோஸ் யூ ஐஸ். இந்த உடலுக்கு தேவையான பிராண ஆற்றலும் பிராண சக்தியும் கரெக்டா கிடைக்குது. இந்த உடலுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தி கரெக்டா கிடைக்குது. பிரீத்திங்கை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நம்மளோட இம்யூன் பவர் நமக்குள்ள நல்லா இம்ப்ரூவ் ஆகும். இதை செய்ய செய்ய இம்யூனிட்டி குறைய குறைய தான் நமக்கு சளி பிடிக்குது, அடிக்கடி ஃபீவர் வருது, சும்மா வெளியில் தண்ணி குடித்தாலே ஒத்துக்க மாட்டேங்குது, ஊரில் போய் வேறு தண்ணி மாற்றினா நமக்கு ஒத்துக்க மாட்டேங்குது. கரெக்டாக? ஸோ இதெல்லாமே இம்யூனிட்டி கம்மியாக இருக்கிறனால. கரெக்ட் தானே? அதனால நம்ம இம்யூனிட்டி பவரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த முத்திரை செஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, ரிலாக்ஸ், ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆதி முத்திரை. உங்களுடைய கட்டை விரலை உள்ள வச்சுக்கோங்க. மீத 4 விரலை இப்படி வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு இதை உங்களுடைய முட்டி மேலே இப்படி வச்சுக்கிறீங்க. இதை மட்டும் முட்டி மேலே வச்சுக்கோங்க. கரெக்டா? கட்டை விரல் உள்ள, தம் ஃபிங்கர் உள்ள வச்சுட்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய 4 ஃபிங்கரையும் தம் ஃபிங்கர் உள்ள. ஓகே, கரெக்ட். முட்டி மேலே வச்சுக்கோங்க. தாளம்லாம் அப்புறம் போடலாம். ஓகே, செல்லக்குட்டி கரெக்டாக வைங்க. சூப்பர். ஓகேம்மா, உங்கள் முட்டி மேலே வச்சுக்கோங்க. கை ஆட்டாதீங்க. உங்களோட பிரீத்திங்கை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. க்ளோஸ் யூர் ஐஸ். என்னுடைய பாடி டெம்பரேச்சரும் வெளியில் இருக்கக்கூடிய கிளைமேட்டில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சரும் ரெண்டும் ஈக்குவலாக சமப்படுத்தப்படுது. இந்த எர்த்ல எனக்கு ஒரு பேலன்சிங் கிடைக்குது. கிட்னி, லங்ஸ், ஹார்ட், பிரைன் எல்லாமே நல்லா ஹெல்த்தியாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஸோ ஃபீவர் டயத்தில் கூட இந்த முத்திரை உட்கார்ந்து ஒரு 5 மினிட்ஸ் அலாரம் வச்சு செஞ்சிங்கன்னா நம்மளுடைய பாடி டெம்பரேச்சர் கரெக்டாக மெயின்டைன் ஆகி ஹெல்த்தியாகலாம். நம்ம கையிலேயே தான் மருந்து இருக்குது. ஓகே, ரிலாக்ஸ். ஒவ்வொரு முத்திரையும் பண்ணும்போது ரிலாக்ஸ் இப்படி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ முகுல முத்திரை பண்ண போகிறோம். உங்களுடைய 5 விரலுடைய நுனி பகுதியை இப்படி சேர்த்துக்கிறீங்க. டிப்பு 5 ஃபிங்கர்ஸோட டிப்பு. ஓகேங்களா? இது முகுல முத்திரை. இப்படி உங்களுடைய முட்டி மேலே இப்படி கை வச்சுக்கோங்க. வானத்தை நோக்கி மேலே பார்த்து செய்ய போகிறீங்க. நம்ம மேலே பார்க்கல, கை மட்டும். ஓகே, கை மட்டும் மேலே பார்க்க போகுது. ஓகேவா? கரெக்ட் கரெக்ட். இப்படி வச்சுக்கோங்க. சூப்பர். முகுல முத்திரை.
ஆதி முத்திரை மாற்றிட்டோம், முகுல முத்திரை. நம்ம உடல்ல 5 எலமெண்ட்ஸ் இருக்குது, கரெக்டா? ஸோ 5 எலமெண்ட்ஸுமே இந்த 5 விரலில் தான் இருக்குது. இது நெருப்பு, ஓகேவா? ஸோ நெருப்பு அப்படின்ற ஃபிங்கரை தான் நம்ம வந்து எல்லா ஃபிங்கர்ஸோடையும் சேர்க்குறோம். நெருப்பு, நீர், நிலம், ஆகாயம், காற்று, ஓகேங்களா? ஸோ 5 எலமெண்ட்ஸ் இது. இந்த 5 எலமெண்ட்ஸை ஒன்று சேர்த்து நம்ம வந்து இந்த முத்திரையை செஞ்சுக்கிறோம். கண்களை மூடிக்கோங்க, பேக் போன் ஸ்ட்ரெயிட்டாக வச்சு உட்காந்துக்கோங்க, முட்டி மேலே உங்களுடைய கைகளை வச்சுக்கோங்க. ஓகே, எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணலாம், உங்களோட ப்ரீத்திங்கை ஃபோக்கஸ் பண்ணுங்க. இந்த உடலுக்கு தேவையான தண்ணீரை நான் கரெக்டாக குடிச்சுக்கிறேன். இந்த உடலுக்கு தேவையான ஆக்சிஜனை நான் கரெக்டாக சுவாசிச்சு எடுத்துக்கிறேன். என்னுடைய பாடி டெம்பரேச்சர் கரெக்டாக மெயின்டைன் ஆகுது, உடல் சூடு சமப்படுத்தப்படுது. இந்த எர்த்தில் என்னுடைய பேலன்சிங் கரெக்டாக இருக்குது. எல்லாருமே அவங்களோட ப்ரீத்திங்கை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. மூச்சு எப்படி உள்ள போகுது, மூச்சு எப்படி வெளியில வருது, இதை மட்டும் கவனிங்க. 5 எலமெண்ட்ஸும் சேர்ந்து இந்த உடலை நல்லா ஆரோக்கியமாக பார்த்துக்கிட்டு இருக்குது. நான் நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறேன். நமக்குள்ளேயே எப்பயுமே பாசிட்டிவாக நான் நல்லா இருக்கிறேன், எனக்கு நல்லா படிக்க வரும், மேம் சொல்லித்தரதெல்லாம் எனக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது, இப்படி பாசிட்டிவாக பேச 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 நம்மளாவே நல்லா படிக்க ஆரம்பிச்சிருவோம். நம்மளோட ஹேண்ட் ரைட்டிங் இம்ப்ரூவ் ஆகிடும், மார்க்லாம் வேறு லெவலில் சூப்பராக வாங்கிடுவோம். ஸோ பேரண்ட்ஸ் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. நம்மளுடைய ஃப்யூச்சர் ரொம்ப பிரைட்டாக, நல்லா நம்மளுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். ஸோ நம்மளுடைய நாலேஜை நல்லா டெவலப் பண்ணிக்க முடியும். செய்யுங்க. ஓகே, ரிலாக்ஸ். இப்போது குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமான சூப்பரான முத்திரை ஹாக்கினி முத்திரை. உங்களுடைய 5 விரலை இப்படி டிப்பில் வச்சுக்கிறீங்க. எவ்வளோ சேட்டை நமக்கு, அப்படிலாம் விரலாம் ஆட்டாமல் கரெக்டாக அப்படி வச்சு செய்யணும். ஓகே, சூப்பர். போட்டு ரொம்ப அழுத்தாமல் விரலுடைய டிப்பு லைட்டாக டிப்பை மட்டும் டச் பண்ணுங்க, ஓகேங்களா? ஒவ்வொரு விரலுடைய டிப்பை மட்டும் டச் பண்ணிக்கோங்க. உங்களுடைய செஸ்ட்டுக்கிட்ட இப்படி வச்சுக்கலாம். இதை இப்போ செய்யும் போது இப்படி வச்சுக்கிறோம். நம்ம நார்மலாக இப்போ கிளாஸு கவனிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மேம் நீங்கள் வச்சுக்கோங்க, நான் பேசுகிறேன். மேம் சொல்லும் போது நம்ம கிளாஸை கவனிக்கிறதுக்கு முன்னாடி மேம் சொல்லுறது நமக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும், கரெக்டுங்களா? புரிஞ்சு படித்தாதான் எப்பயுமே அது நல்லா ஞாபகத்து இருக்கும். நல்லா மக்கப் பண்ணோன்னா என்ன பண்ண முடியும், எக்ஸாம் பேப்பரில் மட்டும்தான் எழுத முடியும். நடுவில் ஒரு பாயிண்ட் ஸ்ட்ரக் ஆயிடுச்சுனாலும் ஸ்ட்ரக் தான், அடுத்த பாயிண்ட் நம்மளால் எழுத முடியாது. ஸோ மக்கப் பண்ணி படிக்காமல் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கிறதுக்கு இந்த முத்திரை அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு முத்திரை. வச்சுக்கோங்க, கண்களை மூடிக்கோங்க. க்ளோஸ் யூர் ஐஸ். சலோ செய்யா. என்னுடைய பிரைனுக்கு போகக்கூடிய பிளட் சர்க்குலேஷன் கரெக்டாக போகுது. என்னுடைய பிரைன் நல்லா ஆக்டிவாக இருக்குது. என்னுடைய கான்சன்ட்ரேஷன் பவரும் என்னுடைய மெமரி பவரும் நல்லா இம்ப்ரூவ் ஆகுது. மேம் நடத்தக்கூடிய போர்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நான் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கிறேன். என்னுடைய எக்ஸாம்ஸை என்னால் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி எழுத முடியுது. கொஷின் பேப்பரில் கேட்டிருக்கக்கூடிய எல்லா கொஷின்ஸுக்குமே என்னால் ஆன்சர் ஈஸியாக பண்ண முடியுது. அந்தளவுக்கு எனக்கு எல்லாமே நல்லா ஞாபகம் இருக்குது. எக்ஸாம் ஹால்லையுமே மேம் கொஷின் பேப்பர் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நமக்கு டைம் இருக்கும். 1 மினிட் டயத்தில் கூட இதை நம்ம செஞ்சுக்கலாம். ஸோ இதை செஞ்சுட்டு எக்ஸாம் எழுத ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக படித்தது எல்லாமே உங்களுக்கு அப்படியே பாயிண்ட் டு பாயிண்ட் நல்லா ஞாபகம் வரும். ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக இருக்கும், பேப்பர் ப்ரெசன்டேஷன் நீட்டாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ பெரியவங்களுக்கு இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதையுமே யோசித்து சிந்திச்சு செயல்படுத்த தோணும். தேவையான இடத்துல மட்டுமே பேசுவோம், தேவையில்லாத பேச்சுக்களை அவாய்ட் பண்ணுவோம். எந்த இடத்துலலாம் என்ன வார்த்தைகள் யூஸ் பண்ணுமோ அதை மட்டுமே பர்ஃபெக்டாக யூஸ் பண்ண வரும். ஒரு இடத்துல பேச தோணும், பட் பேசுறதுக்கு யோசிப்போம். இந்த முத்திரையை வச்சுக்கிட்டே நம்ம வந்து அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும்.
ஓகே, ரிலாக்ஸ். கைகளை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உத்திரபோதி முத்திரை. உங்களுடைய இந்த 3 விரல, ஓகேவா, மிடில் ஃபிங்கர், ரிங் ஃபிங்கர், பேபி ஃபிங்கர், இந்த 3ஐயும் இப்படி ஜாயின் பண்ணிக்கிறீங்க. ஓகேங்களா, நல்லா ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுடைய இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கர் டிப்பையும் இந்த தம் ஃபிங்கரோட டிப்பையும் கரெக்டாக இப்படி ஜாயின் பண்ணிக்கிறீங்க. ஓகேங்களா, டச் பண்ணிக்கோங்க. சின்ன ஒரு அழுத்தம் கொடுத்துக்கோங்க. வெரி குட். கையை இப்படி வச்சு இதை உங்கள் வயிற்று மேலே இப்போ வச்சுக்க போகிறீங்க. இப்படி வயிற்றில் பிடிச்சிக்கோங்க. வெரி குட். வயிற்றில் வச்சுக்கோங்க. சூப்பர். வயிற்றுக்கிட்ட வச்சுக்கோங்க. 3 விரல் இப்படி ஜாயின் பண்ணியா? சூப்பர். ஓகே ஓகே. இப்போ இதை வயிற்றுக்கிட்ட வச்சுக்கோங்க. உத்திரபோதி முத்திரை. சூப்பர்ப்பா. கன் ஷூட்லாம் பண்ணக்கூடாது. ஓகே. கட்டவரில் சேர்த்து வச்சுக்கோங்க. உத்திரபோதி முத்திரை. இது வந்து பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே செஞ்சுக்கலாம். இப்போ எக்ஸாம் அப்படின்னு ஒரு பதட்டம் வரும் சில பேருக்கு. ஓகேங்களா, ஒரு பயம் வரும். ஸோ படித்தது எல்லாமே அப்படியே மறக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ பதட்டம் பயம் எதுவுமே இல்லாமல் நம்ம ஒரு விஷயத்தை ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகேடா சங்கம், பாய். கரெக்டாக ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ பதட்டம் பயம் எதுவுமே இருக்காது. தேங்க்யூ. தேங்க்யூ. நம்மளுடைய போல்ட்னஸ் வேற லெவலில் ஹேண்டில் பண்ணும். எதையுமே தைரியமாக ஃபேஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? செய்யுங்க. நமக்கு பதட்டம் வந்துச்சு அப்படின்னாலே வயிறு தான் லைட்டாக ஆட ஆரம்பிக்கும். கரெக்டுங்களா? வயிறு என்னமோ பண்ணும், ஐயோ வயிறு ஏதோ பண்ணுதில்ல அப்படின்னு யோசிப்போம். ஸோ அதுக்காக தான் இந்த முத்திரையை வயிற்றுக்கிட்ட வச்சு செய்கிறோம். வயிறு தான் ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டு. நமக்கு பதட்டம் பயம் இதெல்லாம் வருது அப்படின்னா, ஒரு டென்ஷன் ஆகுது அப்படின்னாலே வயிறு ஆட ஆரம்பிக்கும். ஸோ இந்த முத்திரையை உத்திரபோதி முத்திரை, இந்த முத்திரையை வயிற்றுக்கிட்ட வச்சு செய்கிறோம். உங்களுடைய மூச்சோட்டத்தை மட்டும் கவனம் செலுத்துங்க. ஆஃபீஸ் ஆகட்டும் ஸ்கூல் ஆகட்டும் எந்த இடத்துலையுமே நம்ம பதட்டப்படாமல் ரொம்ப தெளிவாக ஹேண்டில் பண்ணக்கூடியதை நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ ஒருத்தவங்ககிட்ட பேசும்போதே நம்ம இந்த முத்திரையை வச்சுக்கிட்டே நம்மளால் பேச முடியும் ஈஸியாக. இன்னும் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ரிலாக்ஸ். இப்போ லாஸ்ட்டாக ஒரு ஷண்முகி முத்திரை. உங்களுடைய ஐப்ரோவில் இப்படி கையை வச்சுக்கிறீங்க. கண்ணாடி போட்டிருக்கீங்கன்னா ரிமூவ் பண்ணிடுங்க. ஐப்ரோவில் கையை வச்சுக்கிறீங்க. ஆள்காட்டி விரல வச்சுட்டு உங்களுடைய மிடில் ஃபிங்கரை இந்த கண்ணாடி போட்டுக்கக்கூடிய அந்த மூக்கு பகுதியில் டச் பண்ணிக்கிறீங்க. உங்களுடைய அந்த ரிங் ஃபிங்கரை உங்களுடைய மூக்குக்கும் உதட்டுக்கும் இருக்கக்கூடிய அந்த நடு பகுதியில் வச்சுக்கிறீங்க. உங்களுடைய பேபி ஃபிங்கர் சுண்டு விரல உங்களுடைய லிப்போட அந்த டிப்பில் டச் பண்ணிக்கிறீங்க. இப்போது ஃபஸ்ட்டு கவனிச்சுக்கோங்க. கட்டை விரல காதில் வச்சு அடைச்சிக்க போகிறோம். இப்போ அடைக்காதீங்க. நான் பேசுறது உங்களுக்கு கேட்காது. ஸோ 60 கவுண்டிங்ஸ் நீங்களாகவே உள்ளே பண்ணிக்க போகிறீங்க. 1 2 3 அந்த மாதிரி கேப் விட்டு பண்ணிக்க போகிறீங்க. இப்போது கட்டை விரல உள்ளே வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். கவுண்ட் பண்ணிக்கோங்க. கண்களை மூடிக்கோங்க. ஓகே. ரிலாக்ஸ். இப்போ பெரியவங்க மட்டும் இதை செஞ்சுக்கோங்க. இப்போ இதே முத்திரையில் வச்சுட்டு இப்போது உங்களுடைய மூச்சை நார்மலாக உட்காந்து செல்லும். மூச்சை நார்மலாக உள்ளே இழுத்து 1 2 3 4 5க்கு அப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டு ன்ற சவுண்டோட உங்களுடைய மூச்சை வெளியில் விடும் போது உங்களுக்கு ஒரு ரியாக்ஷன் கிடைக்கும். அதை மட்டும் கொஞ்சம் கவனிங்க. கண்களை இந்த மாதிரி வச்சுக்கிறோம். குழந்தைங்க அமைதியாக உட்காந்துக்கோங்க. மூச்சை உள்ளே இழுக்கிறீங்க.
ரிலாக்ஸ் பண்ண போகிறீங்க. சொல்லிட்டே பண்ணுங்க. 3 டைம்ஸ் பண்ணுங்க. 3 டைம்ஸ் பண்ணுங்க. மூச்சை உள்ளே இழுக்கிறீங்க. 5 1 2 3 4 5 ஹோல்ட் பண்ணிட்டு வெளில வர்றீங்க. ஓகே, முடிச்சிட்டிங்கன்னா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த சொல்லி மூச்சை வெளியில் விட்டுருக்கும் போது உங்களுக்குள்ள ஒரு வைப்ரேஷன் தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? இதை நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஸோ என்ன அப்படின்னா அந்த வைப்ரேஷன் இதை நீங்கள் செய்ய 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 நமக்குள்ள ஒரு ஓம்காரம் இருக்கும். நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் நம்ம ஆன்மாக்குள்ள நமக்குள்ளேயே கடவுள் இருக்கிறாரு. கரெக்டுங்களா? நம்ம தான் வந்து நமக்குள்ளே அதை தட்டி எழுப்பி நம்மளால் முடியும், நம்மளால் செய்ய முடியும் அப்படின்ற அந்த உணர்ச்சியை நமக்குள்ளே நம்ம கொண்டு வரத்துக்கு இந்த முத்திரை வந்து அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த சொல்லும் போது நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஓம்காரத்தை நம்ம தட்டி எழுப்ப ஆரம்பிப்போம். அப்போது நம்ம ஒரு விஷயத்தை நம்ம தேவையில்லாமல் ஏதோ செய்ய போகிறோமோ, இல்லை செலவு செய்ய போகிறோமோ, இல்லை எண்ணங்கள் வரப்போகுதோ அதை நம்ம வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த முத்திரை வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நாடி சுற்றி இதோட முடிச்சுக்கலாம். இப்போது உங்களுடைய லெஃப்ட் ஹேண்டில் சின் முத்திரையை வச்சுக்கோங்க. சிலங்களை எல்லாருமே செஞ்சுக்கலாம். நாடி சுற்றி ரொம்ப இம்பார்ட்டண்ட். லெஃப்ட் ஹேண்டில் சின் முத்திரையை வச்சுக்கோங்க. இப்போது ரைட்டில் உங்களுடைய ரிங் ஃபிங்கரை இப்படி வச்சுக்கோங்க. ரிங் ஃபிங்கர் ஓப்பன் பண்ணுறீங்க. ஹெல்ப் பண்ணிடுங்க. ஓகே, ரைட் ஹேண்டில் ரிங் ஃபிங்கர் ஓப்பன் பண்ணி மெதுவாக பிரீத் இன் பிரீத் அவுட். இதுலேயே 3 டைம்ஸ் செய்கிறீங்க. மெதுவாக ரைட் ஹேண்ட் கட்டவரில் இங்கே வச்சு செய்யுங்க. உங்களுடைய லெஃப்ட் நாசிலில் பிரீத் இன் பிரீத் அவுட், பிரீத் இன் பிரீத் அவுட். இது செய்யும் போது உள்ள சளி இருக்குன்னா கையில் கர்ச்சீஃப் வச்சுக்கலாம், நல்லா சீந்தி எடுக்க முடியும். ஸோ பாடி டெம்பரேச்சர், நம்மளோட ப்ரீத்திங் கண்ட்ரோல் எல்லாமே நல்லா ஹெல்த்தியாகும் இதனால். ஓகே, 3 டைம்ஸ் முடிச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு தம் ஃபிங்கர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய தம் ஃபிங்கரில் மெதுவாக பிரீத் இன் பிரீத் அவுட். ரிங் ஃபிங்கர் வச்சு லெஃப்ட் சைடை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ரைட் ஹேண்டில் செய்யுங்க மேம். ரிலாக்ஸ். இப்போது ரிங்கில் ஓப்பன் பண்ணி எடுத்து க்ளோஸ் பண்ணிவிட்டு தம் ஃபிங்கர் ஓப்பன் பண்ணி மூச்சை வெளில விட போகிறோம். பொறுத்தோ பார்த்துக்கோங்க. ஓகே, ரைட் ஹேண்ட். இப்போது உங்களுடைய தம் ஃபிங்கர் ஓப்பன் பண்ணுறீங்க, ப்ரீத் இன் பண்ணுறீங்க, க்ளோஸ் பண்ணி ப்ரீத் அவுட் பண்ணிக்கிறீங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட் கீழே, ரைட் ஹேண்ட் மேலே, வயிற்றில் வச்சு நார்மல் ப்ரீத்திங். லெஃப்ட்டு கீழே, ரைட்டு மேலே. ஒன்று தான் சொல்கிறேன். லெஃப்ட்டு கீழே, ரைட் மேலே. ஓகே, நார்மலாக ப்ரீத் பண்ணுறோம். ஆக்சுவலி ப்ரீத் பண்ணும் போது காற்றை உள்ளே அனுப்பும் போது பலூன் எப்படி பெருசாகுமோ அந்த மாதிரி வயிறு லைட்டாக பெருசாகும். காற்றை வெளியில் விடும் போது பலூன் எப்படி சுருங்குமோ அதே மாதிரி லைட்டாக வயிறு உள்ளுக்குள்ளே போகும். இதை மட்டும் கவனிங்க. எப்பயுமே நமக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு விஷயம். சில பேர் இதை மாற்றி செய்வாங்க. ஸோ இதை மட்டும் கவனிங்க. மெதுவாக மூச்சை உள்ளே இழுங்க, மெதுவாக மூச்சை வெளில விடுங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கையை ஜாயின் பண்ணிக்கோங்க. இதான் லாஸ்ட்டு. கையை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு மெதுவாக நான் ஒரே ஒரு தடவை செஞ்சு காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் செய்யுங்க. மூச்சை எடுத்துக்கிட்டே நான் மேலே போகிறேன். இங்கே போய் ஹோல்ட் பண்ணி ஸ்டாப் பண்ணி வெளில விட போகிறேன். ஸோ இது பண்ணும் போது இங்கேருந்து இங்கே வரைக்கும் நமக்கு டெய்லியே டஸ்ட்டு வந்து உள்ளே போயிட்டே இருக்கும்.
ஸோ அது ஒரு 2 to 3 டேஸ் கழிச்சு தான் லங்ஸ்குள்ளேயே போகும். அப்போ தான் நமக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதை நீங்கள் டெய்லி பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அந்த டஸ்ட்டு அப்போவே வெளியில் போயிடும். ஸோ லங்ஸுக்கு எந்த ஒரு இன்ஃபெக்ஷனுமே போகாது. ஸோ செஞ்சுக்கோங்க. ரிலாக்ஸ். திரும்பி செஞ்சுக்கலாம். ரிலாக்ஸ். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நெக் எக்ஸசைஸ் இதோட முடிச்சுக்க போகிறோம். உங்களுடைய ரைட் சைடு மெதுவாக டர்ன் பண்ணுங்க. ரைட். ரிலாக்ஸ். லெஃப்ட். ரிலாக்ஸ். மேலே. ரிலாக்ஸ். கீழே. ரிலாக்ஸ். அப்படியே ஒரு ரொட்டேட் பண்ணிக்கோங்க மெதுவாக. அப்படியே ஆன்டி கிளாக் வைஸ் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ரிலாக்ஸ். ஓகே மேம். ரிலாக்ஸ். செக்ஷன் பிடிச்சிருந்ததா? ஓகே மேம். ஓகே மேம். தேங்க்யூ மேம். ஸோ இதை நீங்கள் வந்து டெய்லி வீட்டில் கொஞ்சம் ரெகுலராக பண்ணுங்கள். இது ப்ராக்டிஸ் பண்ண தான் நம்ம ஹெல்த் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி 1 டே நம்ம இன்டர்நேஷ்னல் யோகா டே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி மட்டும் செஞ்சுட்டு விட்டுறாமல் ரெகுலராக ஒரு ஆசிரியர் வச்சு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகேடாமா. ரொம்ப நன்றி மேம். மேடம்க்கு எல்லோரும் சேர்ந்து ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாமா? தேங்க்யூ மேம். தேங்க்யூ சார். மிக ரொம்ப நல்லா இருந்துச்சு கிளாஸஸ். மேம் இந்த முத்திராலாம் எவ்வளோ நேரம் பண்ணணும்னு சொல்லிடுறேன்.